தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துக்கிட்டு ரேட்டை தீர்மானிக்காமல் டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். டாக்ஸியுடைய குவாலிட்டியை பொறுத்தும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளேயே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. டிரைவர்ஸும் உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மற்ற ஆப் மாதிரி இல்லாமல் தட்ஸ் ஆல் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்கள்லையும் இருக்குது. லோக்கலில் மட்டும் இல்லாமல் ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போகிறவங்க ஆட்டோ, கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பியாண்ட் பிக்சர்ஸ் தயாரிப்பில் மரியாராஜா இளஞ்செழியன் இயக்கத்தில் ஜஸ்டின் பிரபாகர் இசையில் ஜி.வி. பிரகாஷ், ஸ்ரீ கௌரி பிரியா, ஜார்ஜ் மெரியன், அபாஸ் நடிக்கும் ஹாப்பிராஜ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் மார்ச் 27 முதல். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கென் அண்ட் கேங் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற யூத் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தில் ஹீரோவுடைய அப்பா ஒரு பேக்கரி வச்சுருக்காரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. ஹீரோவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுனாலே நகை நட்டை அடகு வச்சு தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் உள்ள குடும்பம். இந்த ஹீரோ வந்து 10th பாஸ் பண்ணி +1 போய் சேர்றாரு. அவர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு கிளாஸை பாஸ் பண்ணுறத எப்படியாவது பாஸ் பண்ணிட்டாலே அதுவே ஒரு பெரிய சாதனை தான். அவர் ஸ்கூலில் பண்ணுற மக்காருக்கெல்லாம் அவங்க அம்மா கையில் காலில் விழுந்து பையனை எப்படியாவது படிக்க வச்சு ஒரு பெரிய ஆள் ஆக்கிடணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு அந்த அம்மா கஷ்டப்படுறாங்க. ஹீரோவுக்கு என்ன லட்சியம் அப்படின்னு சொன்னால், எப்படியாவது ஸ்கூலில் படிக்கும்போதே ஒரு பொண்ணை லவ் பண்ணணும், அதே பொண்ணை காலேஜ்லேயும் லவ் பண்ணணும், அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிடணும். இந்த ஒன்று தான் அவருக்கு லட்சியம். படிப்பை பற்றிலாம் அவருக்கு ஒன்றும் கவலை இல்லை. இப்போது +1 +2 படிக்கிறதுக்குள்ளே கொத்தா 3 பொண்ணை லவ் பண்ணிடுறாரு. இதில் எந்த பொண்ணு கடைசி வரைக்கும் வந்துச்சு அப்படிங்கிறது கதை இல்லை. அதை தாண்டி இந்த படத்தில் ஒரு கதை இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது இந்த படம். படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு ரொம்பவே சுமாராக தான் இருந்தது. அதுக்கு காரணம் ஃபஸ்ட் ஹாஃபோடைய ஸ்க்ரீன் பிளே சொல்லலாம். அதை தாண்டி ரொம்ப யதார்த்தத்தை மீறின ஒரு கதையாக இருந்து போச்சு. இந்த பொண்ணுங்கள்லாம் இவரை வந்து லவ் பண்ணுறதுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் ரீசன் கிடையாது. அது போக இந்த பசங்க ஒரு +1 +2 படிக்கக்கூடிய பசங்க தான். அந்தளவுக்கு மெச்சூரிட்டியெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை. அவங்ககிட்ட ஒரு இன்னோசென்ஸே இருக்காது. பார்த்தா காலேஜ் பசங்க மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, கதையில் நிறைய விஷயங்களை வளைச்சி வளைச்சி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இடைவேளை சீன்லாம் கூட பார்த்திங்கன்னா, அந்த சீனை கம்போஸ் பண்ண விதமே இவங்க வசதிக்கு பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஒரு கேரக்டர் இந்த பக்கம் நிற்கட்டும், ஒரு கேரக்டர் இந்த பக்கம் நிற்கட்டும், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் நிற்கட்டும், இது நமக்கு வசதியாக இருக்குது எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி கதை வந்து 2014 நடக்கிற மாதிரி கதை. பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு ஸ்கூலில் போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அது கதைக்கு தேவைப்பட்டாலும் இயல்பில் அது கிடையாது. ஆன்லைன்லேயே பார்த்துட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் ஏன் அப்படி வச்சாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட் ஆஃப் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் சில பேர் அதை ரசித்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லாராலையும் ரசிக்க முடியல. ஆனால் செகண்ட் ஹாஃபில் லவ், படிப்பு, ஃபேமிலி இது 3ஐயும் கலந்து சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் கதை நல்லா கொஞ்சம் கிரிப்பிங்காக வந்துருச்சு. கடைசி வரைக்கும் போயிட்டு எல்லோரும் ஏற்றுக்கும்படியான ஒரு கிளைமேக்ஸோட படம் முடிஞ்சுது. படத்தில் கென் ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிம்பு மாதிரி இந்த விரல் வித்தையெல்லாம் காட்டி குரங்கு சட்டையெல்லாம் பண்ணுறாரு. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். மற்றபடி ஒரு ஹீரோவாகவும் டைரக்டராகவும் பாஸ் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த கதையவே ஸ்க்ரீன் பிளேவை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி செகண்ட் ஹாஃபில் உள்ள எமோஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்தே கேரி ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா படம் முழுக்க கிரிப்பாக இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த படம் ஒரு ஓகே ரகமான படமாக இருக்குது. இந்த படத்தில் இந்த டபுள் மீனிங் கிடையாது, செக்ஸ் சீன்லாம் எதுவும் கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு முறை பார்க்கக்கூடிய படம் தான். ரூட்டு, ரேட்டு இனி நீங்களே போடுங்க. எந்த தடையும் கிடையாது. தட்ஸ் ஆல் ட்ரிப்போடைய டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.